இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கப்பா? அண்ணா கிட்ட என் காதலை பத்தி சொல்லி பூமிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்பா, ஒருவேளை நீங்க அப்படி பண்ணிருந்தா கூட பூமியை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. ஏன்னா அண்ணனுக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா பூமியை மட்டும்தான் விரும்பி இருக்காரு. பூமி மட்டும்தான் அவரோட உலகமா மாறி இருக்கா. அதோட அவன் உலகத்தை என் கையில வாங்கிக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்த என்னால நிச்சயமா முடியாது. ரொம்ப நாளாவே பூமி என்ன காதலிக்கிறாங்கிற கற்பனையிலே வாழ்ந்துட்டேன்ப்பா. அந்த கற்பனை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த சந்தோஷமே போதும்பா. எனக்கு அதுவே போதும். என்கிட்ட பதிலே இல்லாத கேள்விய அவரை கேட்டப்போ என் மனசு எவ்வளவு துடிச்சதுன்னு உனக்கே தெரியும்ல சாமி. நான் தொடர்ந்து உன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு 2 பேரும் வேணும் சாமி. என்னோட அப்பா சீக்கிரமா குணமாகி எங்க 2 பேரோட கல்யாணத்தை முழு மனசா சம்மதிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடு சாமி. அப்படி நடந்தா நீ செஞ்ச அந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ பயம் வை ஸ்ரவணாய குருமே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை சரவணோ ததாது. ஓம் நம சிவாய். அம்மா, ஆரத்தி எடுத்துக்கம்மா. மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. மந்திரங்களை சொல்ற எங்களை மாதிரி பூசாரிகளை விட இப்படி வேதனையோட பேசுற அந்த பக்தர்களோட வார்த்தைகளை அந்த மகாதேவர் அதிகமா கேட்பாருமா. உங்க அப்பா குணமாகிறது மட்டும் இல்லாம
இப்ப நீ பகவான் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டியோ அதெல்லாம் நிச்சயம் நல்லா நடக்கும்மா. தைரியமா இருமா. ரொம்ப நன்றிங்க. இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கம்மா. ஹாப்பி பர்த்டேப்பா. நீங்க சீக்கிரமா குணமாகி வரணும்பா. பூமி, கவலைப்படாதம்மா. மச்சான் கண்டிப்பா கோமால இருந்து வெளியே வந்துருவாரு. உங்க பிறந்த நாளுக்காக நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன். ஆமா, நீ யாரடி என் டாடிக்கு gift வாங்குறதுக்கு? உன் டாடி இல்ல, என் அப்பா. என் அம்மா உயிரோட இருந்திருந்தா நீ எல்லாம் இந்த பூமியில காலே வச்சிருக்க மாட்ட. வேணும்னா உன் அம்மா கிட்டயே நீ இந்த பதிலை கேட்டு பாரு நட்சத்திரா. திடீர்னு முளைச்ச பாசத்துல வாங்கின டிஷர்ட் மாதிரி இருக்கு. டாடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார மாட்டாரான்ற விஷயம் கூட தெரியல இந்த பொண்ணுக்கு. இந்தாங்க, ஏன் சார்பா உங்களுக்கு ஒரு gift. சரி, இந்த டிஷர்ட்டை நான் உன் அண்ணனுக்கு வாங்கினேன். அப்பாவுக்கு அவர் போடுற மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கினேன். மாறிடுச்சு போல இருக்கு. ஏற்கனவே டாட்னா நம்ம மாமாக்கு பிடிக்காது. டாட் போடுற பேட்டர்ன்ல ட்ரெஸ் நீ மாமாக்கு வாங்கியிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மாமா உன்னை சும்மா விட மாட்டாரு. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு.